அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். வாங்க நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஜாதி மல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜாதி மல்லின்னு சொல்லலாம், ஜாதி முல்லைன்னு சொல்லலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நாம் வந்து வெறும் மண்ணில் மட்டும்தான் வைக்கணுன்னு கிடையாது, இதே போல் பக்கெட்லேயும் வைக்கலாம். இது வந்து கொடியாக போகும், நல்ல கொடியாக நம்ம கீழே வச்சோன்னா அப்படியே மேமாடி வரைக்கும் அப்படியே கொடியாக போகும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம தேவைன்னா வந்து நம்ம வந்து இதை போல் வந்து பக்கெட்லேயும் வைக்கலாம். வச்சுட்டு அப்பப்போ பூ சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே க்ரோம் பண்ணி விட்டுணும். அப்படி பண்ணால் கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா செழிப்பாக வளரும். பாருங்கள் ஒவ்வொரு இதில் எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது நல்லா இதை போல் ஒரு 4 பக்கமும் இது போல் குச்சி மாரி வச்சுக்கோங்க. அந்த பக்கெட்டில் இப்படி குச்சி மாரி வச்சோன்னா நல்லா அழகாக சூப்பராக பம்மலாக இருக்க மாதிரி இருக்கும். இலைக்கல உங்களுக்கு வந்து நிறையா மொக்கு வைக்கும். இதை வந்து நான் நேற்று பறிச்சிட்டேன், எல்லா பூவும் பறிச்சிட்டேன். பறிச்சும் ஒரு பூ விட்டுட்டேன் போலக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் குச்சி மாதிரி வச்சோன்னா நமக்கு வந்து நல்லா அழகாக சூப்பராக முளைச்சி வரும். நாம் இது வந்து கொடியாக தான் வளர்க்கணும்னு கிடையாது, இது செடி போலையும் வளர்க்கலாம். இதுன்னு கிடையாது, மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், இல்லை முல்லைப்பூவாக இருக்கட்டும், சந்தன மல்லியாக இருக்கட்டும், இதை போல் கொடி வகைகளையும் நம்ம வந்து பக்கெட்டில் வச்சு செடி மாரியே வளர்க்கலாம். அப்பப்போ வந்து நமக்கு வந்து அந்த பூ பூத்து முடிச்ச பிறகோ இல்லை காய்ச்சி முடிச்ச பிறகோ நல்லா க்ரோம் பண்ணி விட்டுட்டோன்னா, அந்த கவர் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து அப்படியே பம்மலாகவே இருக்கும். இது வந்து கொடியாக போகாது, அப்படியே அப்படியே பம்மலாகவே அந்த வாலியை சுற்றி அப்படியே பம்மலாகவே இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பூக்கள் பறிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை போல் வச்சுருந்தா. அதுக்கப்புறம் இதுக்கு உரம்னு பார்த்தா நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணி. நான் மெயின் வந்து எல்லா இதுக்குமே எல்லா செடிகளுக்குமே வந்து அரிசி கழுவுன தண்ணியை மட்டுமே ஊற்றுவேன். அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு மக்க வச்சு அந்த உரத்தை போடுவேன். இதை போட்டு வந்தாலே போதும். அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, அப்புறம் வந்து காய்கறி வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியை இதில் தெளித்து வரலாம். நம்ம வந்து பூச்சி வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தா அந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது. வந்த பிறகு செய்கிறத நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடியே அதுக்கான மருந்தை கொடுத்துடணும். இது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது இலைக்கெல நிறைய மொட்டு வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுடலாம், திரும்பவும் நமக்கு துளுத்து வரும். இது முல்லைப்பூ மல்லிகைப்பூவை விட இது ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக வச்சாலே நிறையா காட்டுற மாதிரி இருக்கும். பார்க்க நமக்கு மெலிசாக ஊசி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஊசி மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் பூ வச்சாலே நல்ல ஒரு மணமாக இருக்கும். எதையுமே நம்ம கவனிக்கிற முறையில் தான் இருக்குது. செடிகளை எந்த அளவுக்கு நம்ம கவனிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கேர் எடுத்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு காயோ இல்லை பூவோ அதிகமாக கொடுக்கும். வெயில் காலமாக இருக்கிறதுனால வந்து காலையிலையும் சரி சாயந்தரம் சரி 2 வேளை தண்ணி ஊற்றணும். அது மழை காலமாக இருந்தால் சும்மா ஒரு தடவை, இல்லை பனிக்காலம் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு தடவை ஊற்றினா போதும். இது வெயில் காலமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து மண் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். அதனால வந்து 2 வேளை ஊற்றினா அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த போல் வந்து இலத்தலெல்லாம் போட்டு அதுக்கு மூடாக்கு மாதிரி போட்டுட்டோன்னா வெயில் ஸ்ட்ரைட்டாக நமக்கு இறங்காது, அந்த வேரும் காஞ்சி போகாது. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இன்றைக்கி மாடி தோட்டத்தையே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் மீதி செடியெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.